ஹலோ யூஸ் நான் தான் முத்துவேவன். நான் ஈரோடு சிவில் இன்ஜினியரிங் காலேஜில் ஃபைனல் இயர் மெக்கானிக். நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக சிம்போசியம் நடந்திருக்கு. அதை பற்றி நம்ம ப்ரீஃபாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கேமரா காலேஜோட என்ட்ரன்ஸ்லேருந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பண்ண எல்லோ டெடி பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பக்கத்துலேயே இருப்பார். அவரோட சேர்ந்து நம்ம ஒரு டான்ஸை போட்டு அப்படியே நம்ம ரைட் ஹேண்ட் சைடு பார்த்தோம்னா அதர் டிபார்ட்மெண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க உட்காந்துருப்பாங்க. அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொஞ்சம் தூரம் நடந்து போனோம்னு வச்சுங்க, அங்கே ஒரு கொடி இருக்குது. அந்த கொடி யார் கொடினா நம்ம மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டோட கொடி தான். அங்கே தான் நம்ம பசங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனாக ரெஜிஸ்டர் பண்ணிட்டுப்பாங்க வர. அப்படியே நம்ம வாக்கிங்கில் கொஞ்சம் தூரம் போனோம்னு வச்சுக்கோங்க, நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கலோட ஃப்ளாக் பார்க்கலாம். காரணம் என்னென்னா மெக்கானிக்கல் இல்லாமல் எதுவும் இல்லைங்கிறத நாங்கள் ஃப்ளாக் மூலியமாக நிரூபிச்சுக்கிறேன்னு சொல்லுவோம். இவ்வளோ டேலண்டடாகிற. அடுத்து பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஈவெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்பு, டெக்னிக்கல் ஈவெண்ட்டு, நான் டெக்னிக்கல் ஈவெண்ட்டு 3 டிவிஷனில் விட்ருக்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இவி கிளப்பு 3D பிரிண்டிங் 2 வேரியண்ட்டில் 2 ஒர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் ஈவெண்ட்னு நத்திங் பட் ஒன்றும் இல்லை பார்த்தீங்கன்னா ஐயோ மறுபடியும் ரோடிங் ஆகுது. டெக்னிக்கல் ஈவெண்ட் அதில் பார்த்தீங்கன்னா பேப்பர் ப்ரெசன்டேஷனு, ஹேக்கத்தானு, கேர் மாடலிங்கு, மாஸ்டர் நான் டெக்னிக்கில் பார்த்தீங்கன்னா ஐபிஎல் ஆக்ஷனு, அட்வர்டைஸ்மெண்ட் ஃபார் ப்ராடக்ட் சேலு, ஃப்ரீ ஃபயர் டோர்னமெண்ட்டும் ரன் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு எல்லாத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 250 ருபீஸ் பர் ஹெட்டுக்கு சார்ஜ் பண்ணாங்க. ஒர்த்து தான். அது பார்த்தீங்கன்னா 2 ஈவெண்ட் ஒரு மெம்பர் அட்டன் பண்ணலான்னு சொல்லி 2 டேஸ் ப்ரோக்ராம் நடந்தது. நீங்கள் நினைக்கலாம், என்னடா அது ஈவெண்ட்டுனா இவ்வளோதானா, ரொம்ப போர் அடிக்குது, என்னடா அடுத்து பண்ணலான்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் கப்புலாக வந்தாலும் சரி, சிங்கிளாக வந்தாலும் சரி, நம்ம எல்லாத்துக்குமே ஒரு என்ஜாய்மெண்ட்டுங்கிறது ஒரு விஷயம் இருக்க தான் செய்யும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடிட்டோரியத்துக்குள்ளே போனீங்கன்னா நிறையா ஸ்டால்ஸ் போட்டிருப்பாங்க. ஸ்டால்ஸில் போய் நீங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வேணுங்கிறத வாங்கிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டிஜேவும் போட்டிருக்குறாங்க. அங்கே டிஜே நீங்கள் கேட்குற பாட்டு போட்டு ஒரு கேங்காக போய் நீங்கள் டான்ஸ் ஆடலாம், என்ன வேணால் பண்ணலாம். வெளியே பார்த்தீங்கன்னா ஹெர்குலஸ் ரைடர், இதில் பார்த்தீங்கன்னா பசங்களாக சேர்ந்துக்கிட்டு ஜாலியாக வைப் பண்ணிட்டு போகலாம். இது பாரு ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 80 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. அடாடா, ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்னடா அது உங்கள் டிபார்ட்மெண்ட் மட்டும் நீங்கள் ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறீங்களான்னு கேட்குறீங்களா? கிடையாதுங்க. நம்ம காலேஜ் பார்த்தீங்கன்னா ஓவரால் காலேஜுக்கு வர எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஃப்ரீ ஃபுட் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதில் நான் என்ன சொல்கிறேன், இப்போ ரொம்ப ரோலிங் ஆகுது, விட்டுருங்க. இந்த சிம்போசியத்தை மிஸ் பண்ணுவீங்க. இது மாதிரி அப்கமிங் ஆக்டிவிட்டீஸ், அதாவது எனிதிங் நீங்கள் ஏதாவது தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா காலேஜோட வெப்சைட் கமெண்டில் பின் பண்ணுறேன், விசிட் பண்ணி தெரிஞ்சுக்குங்க. அவ்வளோதான் கைஸ், டாட்டா. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் ஃபீட்பேக் கமெண்டில் தெரிவிச்சுட்டு போங்க. பாய். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.